Hola! Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா சிறைப்பட்ட கூண்டு கிளியாக தான் நான் பார்க்குறேன். கூண்டில் இருக்கக்கூடிய கிளி கூச்சலிடும், ஆனால் அதால் சுதந்திரமாக பறக்க முடியாது. அதுபோல தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த நீங்கள் மத்திய அரசு மது ஒழிப்பு பூரண மது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முழக்கங்களை வைக்கிறீங்க. அப்போ மாநில அரசு வைக்கணும்ல. ஆட்சியிலும் பங்குன்றது எப்போ பேசணும்? கூட்டணி வைக்கும் பொழுது தானே பேசணும். ஏங்க நீங்கள் 4 சீட்டு கொடுக்குறீங்க, ரைட்டு. நான் ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்க, இல்லை குறைஞ்சபட்சம் ஆதி திராவிடர் நலத்துறையாவது கொடுங்க அப்படிங்கிற டிமாண்டை எப்போ வைக்கணும்? இன்னைக்கு தந்தை பெரியாரோட பிறந்த நாள். தந்தை பெரியாரால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு ஒரு பெண்ணால் வழிநடத்தப்படுகிறதா? பெண்களுக்கு என்ன பஸ் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து தான் ஆகிடுமா? இன்றைக்கி 5ஆம் வகுப்பு பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு பிள்ளைங்க எந்த அளவுக்கு அது ஒரு தயக்கத்தோடு அணுகுறாங்க. பொது தேர்வுங்கிறதே பெரிய பேர்டன்ற அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய மனதில் ஒரு உளவியல் இருக்குது. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்கள் பொது தேர்வு வச்சு அதன் மூலயமா அந்த குழந்தைங்க ட்ராப் அவுட் ஆகி திரும்ப குலக்கல்வி அவங்க அப்பா செஞ்ச வேலை, அவங்க அம்மா செஞ்ச வேலை, குடும்பம் பரம்பரையாக செஞ்ச வேலைக்கு போகணுன்றது தானே இந்த திட்டம். அதை நீங்கள் வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விசிகா தொண்டர்களை திமுக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் பவானி இளவேனில் அவர்கள். வணக்கம். வணக்கம். அக்டோபர் 2ஆம் தேதி திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறாரு. கடந்த 3 ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் தான் பயணிக்கிறீங்க. இப்போதைக்கு நடத்துறது ஒரு அரசியல் அப்படின்ட்டு எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் சமூக அக்கறையில் தான் இந்த மாநாடு நடத்துகிறோன்னு விசிக தரப்பில் சொல்கிறாங்க. இந்த மாநாடு குறித்து உங்களுடைய முதல் கருத்து சொல்லுங்கள். இல்லை, இந்த மாநாடு கள்ளக்குறிச்சி சம்பவம் நடக்கும்பொழுது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எதிர்க்கட்சிகள் இந்த கள்ளக்குறிச்சி மரணத்தை வைத்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தார். ஒருவேளை அன்னைய தேதிக்கு இந்த மது ஒழிப்பு மாநாடு அல்லது மது குறைப்பு மாநாடு அறிவிச்சிருந்தா உண்மையாகவே என்னை போன்றவர்கள் வரவேற்றிருப்போம், கூட நின்று பயணிச்சிருந்திருப்போம். ஆனால் இப்போது அதை கடந்து இன்றைக்கு அவர் இந்த மாநாடு அறிவிச்சிருக்கிறது என் அளவில் பொறுத்த வரைக்கும் அது ஒரு அரசியலாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் விசிக கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு பிறகு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இது தடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போதைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் கூட நடத்திருந்தாங்க தானே விசிக பொறுத்த. ஆர்ப்பாட்டம் எல்லா சம்பவங்களுக்கும், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க, போராட்டத்தை முன்வைக்கிறாங்க, காவல்துறையை கண்டிக்கிறாங்க. அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் யாரை நோக்கி நம்மளுடைய குற்றச்சாட்டுகளை வைக்கணும், யாரை நோக்கி நம்மளுடைய கருத்துக்களை கோரிக்கைகளை வலுவாக வைக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது இந்த மாநாட்டிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மத்திய அரசு மது ஒழிப்பு பூரண மது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முழக்கங்களை வைக்கிறீங்க. அப்போ மாநில அரசு வைக்கணும்ல. மாநில அரசுக்கு அந்த முழக்கம் ஒத்து வராதா? இந்தியா முழுக்க கொண்டு வரணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. இந்தியா முழுக்க கொண்டு வரணும்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில கட்சியும் அவர்களோடையும் சேர்ந்து நம்ம மாநிலத்தில் அதை சாத்தியப்படுத்தினா தானே. எங்கள் மாநிலத்தில் நான் வச்ச கோரிக்கை அதை நடைமுறைப்படுத்தி இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க இதே மாதிரி நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கறதுக்கு முதல்ல நம்ம மாநிலத்தில் தானே அழுத்தம் கொடுக்கணும். அவர் தமிழ்நாட்டு தானே எம்பியாக இருக்கிறாரு, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அப்போ அவருடைய கோரிக்கைகள் வலுவாக இருக்கணும்ல. இந்த மது ஒழிப்பு மது குறைப்பு மாநாடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக அணிதிரண்டு வரணும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். பெண்கள் எதற்காக அணிதிரண்டு வரணும்? தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக குடி குடிச்சிட்டு என்ன அக்கிரமங்கள் நடத்துறது எல்லாம் பெண்களை நடத்துகிறாங்க, ஆண்கள் தான் நடத்துகிறாங்க. அப்போ அவங்கள தானே நீங்கள் பெரும்பான்மையாக அணிதிரட்டி அவங்களுக்கு தானே நம்ம அறிவுரை சொல்லணும். இந்த மாதிரி பெண்கள் இந்த மாதிரி இன்னல்கள் அனுபவிக்கிறாங்க, அதனால் நீங்கள் மது குடிக்கிறத தவிர்க்கணும். நம்ம வாங்குறதோ சொற்ப கூலி, அந்த கூலியில் நீ எடுத்துகிட்டு போயிட்டு மது ஆண்கள் குடிக்கிறதுனால பெண்களும் குடும்பம் பாதிக்கப்படுறதுனால அழைக்கலாம்ல. தாராளமாக அழைக்கிட்டோம். ஆனால் யாருக்கு புத்தி சொல்லணும்னு ஒன்று இருக்குல்ல. யாருக்கு பெரும்பான்மையாக புத்தி சொல்லணும்? ஒரு வாத்தியார் யாருக்கு அதிகமாக தப்பு செய்கிற மாணவனுக்கு தானே புத்தி சொல்லணும். அந்த அளவில் பார்த்தா ஆண்கள் தான் அணிதிரண்டு வரணுமே தவிர பெண்கள் கிடையாது அப்படிங்கிறது. திமுகவை இந்த மாநாட்டுக்கு அழைத்தது தான் தவறுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, திமுகவை அழைச்சதே உண்மையாகவே ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். என்னன்னா ஆலையெல்லாம் நடத்துறது அவங்க தான். பேர் சொல்லணும்னு விருப்பப்பட்டால் நான் அந்த பேரைகளையும் குறிப்பிடுறேன். டிஆர் பாலா இருக்கட்டும், இல்லை இன்ன பிற ஆட்களாக இருக்கட்டும், ஆலைகள் நடத்துறது அவங்க தான்.
அப்போ அவங்கள கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதிகளை வந்து 2 பிரதிநிதிகளை இந்த மாநாட்டுக்கு கூப்பிடுறது உண்மையாகவே நகைப்பாக தான் இருக்குது. இன்னொன்று, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா சிறைப்பட்ட கூண்டு கிளியாக தான் நான் பார்க்குறேன். கூண்டில் இருக்கக்கூடிய கிளி வந்து கூச்சலிடும், ஆனால் அதால் சுதந்திரமாக பறக்க முடியாது. அதுபோல தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்புக்காக பேசினதாகவும் அதன் பிறகு அவருடைய கருத்து முரண்பட்டதாகவும் நான் பார்க்குறேன். அந்த அளவில் தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லை, கூட்டணி கட்சியில் இருக்கும்போதே அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு ஒரு கெத்து வேணும், நாங்கள் வந்து அந்த நடத்துறது ஒரு கெத்து தான் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி ஆளுங்கட்சியை கூட்டி வந்து இந்த மாநாட்டில் பங்கேற்க வச்சா இந்த மது ஒழிப்பு எவ்வளோ முக்கியம்னு தெரியும் ஆளுங்கட்சிக்கு. எல்லாம் ரைட்டு தாங்க. இந்த கோரிக்கையை எப்போ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நம்ம கூட்டணி வந்து பேசும்பொழுது கூட்டணியின் சமயத்திலே வந்து கூட்டணி உடன்படிக்கை போடணும். எல்லா தரப்பு மக்களுக்கான உடன்படிக்கையும் போடணும், பட்டியலின மக்களுக்கான உடன்படிக்கையும் போடணும், கோரிக்கை முன்வைக்கணும். நான் அதிகாரத்துக்கு வந்தால் இந்தந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்து கொடுக்கணும், நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அப்படி தான் கூட்டணியே வந்து முன்மொழியணும். ஆனால் நீங்கள் கூட்டணி பேசும்பொழுது சீட்டு கொடுத்தா போதும்னு வாங்கிக்கிட்டு நம்ம வந்து கூட்டணி தேர்தலை சந்திக்கும் பொழுது தேர்தல் முடிந்த பிறகு நமக்கு இந்தந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும்னு எதுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்குறீங்க? இப்போ நீங்கள் வலுவான கட்சி தானே. இன்றைக்கி நீங்கள் தமிழக அளவில் உங்களுடைய கட்சி வந்து அங்கீகாரம் பெற்றிருக்கு தேர்தல் ஆணையத்தினால. அப்போது தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லா கிராமத்துலேயும் உங்களுடைய தொண்டர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வலுவான ஒரு இயக்கம் உண்ணும்போது தேர்தல் நேரத்தில் நீங்கள் வந்து கூட்டணி பேசும்பொழுது நீங்கள் அழுத்தமாக உங்களுடைய டிமாண்டை வைக்கணும். அப்போ இன்னைக்கு வந்து சொல்கிறாப்புல ட்விட்டரில் வந்து அந்த போஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணுறது, இது மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம செய்திகளில் பார்க்க முடியும். வாட் எவர், இதெல்லாம் நம்ம எப்போ பேசணும்னு ஒன்று இருக்குல்ல. அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியிலையும் பங்குன்றது எப்போ பேசணும்? கூட்டணி வைக்கும்பொழுது தானே பேசணும். ஏங்க நீங்கள் 4 சீட்டு கொடுக்குறீங்க, ரைட்டு, நான் ஒருவேளை நாங்கள் ஜெயிச்சிட்டோம்னா எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்க, இல்லை குறைஞ்சபட்சம் ஆதி திராவிடர் நலத்துறையாவது கொடுங்க அப்படிங்கிற டிமாண்டை எப்போ வைக்கணும்? தேர்தலுக்கு முன்னாடி தானே வைக்கணும். நீண்ட காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம், அதற்கான காலம் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அதனோட எண்டு எப்போ? இப்போ நம்ம ஒரு ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம், அதோட எண்டு எப்போ அப்படின்னு ஒரு பரீட்சை எழுதுறோம். நம்ம பேசவே முடியாத சூழல் இருந்த நிலை மாறி இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், கேட்குறோம், அதிகாரத்தில் பங்கு கேட்குறோம் பேசிக்காக சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சமூக நீதினு பேசாத தந்தை பெரியார் பிறக்காத மாநிலத்தில் கூட இன்னைக்கு துணை முதல்வர் கொடுக்குறாங்க, சமத்துவமாக ஆட்சியில் பங்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானா மாநிலமாக, இன்னும் இங்கே கேட்கக்கூடிய நிலைமையில தானே நம்ம இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் வந்து இடஒதுக்கீடுக்கு கேட்டு இப்போ ஒரு மாநாடு அறிவிச்சிருந்தாரு. அந்த மாநாட்டிலையும் பேசியிருந்தாரு விசிக திருமாவளவன் அவர்கள், தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியல அப்படின்னு பேசியிருந்தாரு. இதை தான் காலங்காலமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா செயற்பாட்டாளர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு தலித் முதலமைச்சர் ஆக முடியல, இங்கே வந்து இடைநிலை சாதிகள் வந்து அதிகாரத்தை கைப்பற்றிட்டு இருக்காங்க, குறைஞ்சபட்சம் ஆட்சியில் வந்து பங்கு வந்து தலித்துகளுக்கு கொடுக்கறது கிடையாது. குறிப்பாக இன்னைக்கு வந்து உள்ஒதுக்கீடு வந்து நாங்கள் தான் வந்து கொடுத்தோம் அப்படின்னு திமுக வந்து இன்னைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மாறுதட்டிக்கிறாங்க. எல்லாம் வரவேற்கக்கூடியதான், உங்களுடைய சாதனையாக நீங்கள் எடுத்துக்கோங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த அருந்ததியர் மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துருக்கிறீங்களா? பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கிறீங்களா? உங்கள் ஆட்சியில் கொடுத்துருக்கிறீங்களா? உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் அருந்ததியர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்கீங்களா? கிடையாது. அப்போது நீங்கள் வெறும் வந்து ஒரு இடஒதுக்கீடுங்கிறது தேவைதான், அதில் மாற்று கருத்து கிடையாது. எங்களுடைய சொந்த சகோதரர்கள் அருந்ததியர்களுக்கு தேவைதான். ஆனால் எந்த அடிப்படையில் வந்து இதெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னு ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இவங்க கிட்ட இன்னும் வந்து துணை முதல்வர் இன்னைக்கு அவர் மாநாட்டில் கேட்குறாரு, ஆனால் இன்னும் அவங்க கட்சியிலேயே வந்து ஒரு மாவட்ட செயலாளர் கூட அவங்க ஒரு அருந்ததியர்கள் கொடுக்கல. அவங்க கட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கே வந்து ஒரு தன்னிச்சையாக ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தீண்டாமை பிரச்சனைகளுக்கு அந்த கட்சியில் இருக்கிறவங்க வந்து தன்னிச்சையாக வந்து பேசிடுறாங்களா? வேங்க வயலுக்கு எத்தனை பேர் பேசினாங்க? கள்ளக்குறிச்சி பிரச்சனைக்கு எத்தனை பேர் பேசினாங்க? நாங்குநேரி சிறுவனுக்கு திமுகவில் இருக்கிற எத்தனை பேர் பேசினாங்க? ஒன்றுமே கிடையாது. ஏன் சென்னையில் மிகப்பெரிய அளவில் படுகொலை நிகழ்ந்தது, சென்னையிலுடைய மேயர் ஒரு வார்த்தை கூட இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி தான் திருமாவளவன் அவர்களும் கேட்குறாங்க. அவங்க செய்ய வேண்டியது திமுக தானே, அவங்க செயல்படுத்தாததுக்கு திருமாவளவன் அவர்களை கேட்குறீங்க. எத்தனை நாளைக்கு நீங்கள் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதின்னும் போது நாங்களாம் ஒரு சாதாரண தொண்டு, ஒரு களப்பணியாளர், நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் இந்த ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களினுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய நீங்கள் தேர்தல் நேரத்தில் தானே இது போன்ற வலுவான கோரிக்கைகளை முன்வைக்கணும். மாறாக தேர்தல் முடிந்து 3 ஆண்டு கழிந்து நிறுத்தி நிதானமாக இந்த மாதிரியான முழக்கங்களை வைக்கிறது வந்து பயனற்றதா தான் என்னுடைய பார்வையில் நான் பார்க்குறேன். விசிக கட்சியில் சொல்லுவாங்க, இப்போ 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, 2 எம்பிக்கள் இருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து பெண்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அது கொடுக்கப்பட்டிருக்கா விசிகாவில்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் கிடையாது, பொதுவாக தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் பிறந்த மாநிலம்,
ரெண்டாவது பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலையும் பெண்களுக்கு முதலிடம் கிடையாது. பிரதிநிதித்துவம் ரொம்ப குறைவு தான். அப்படி கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கூட வெளியில் வந்து பாவலாக்கு தான் பேசுகிறாங்களே தவிர முதன்மை பொறுப்புகளில் முன்னணி பொறுப்புகளில் அவங்க அப்படி கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து லப்பர் ஸ்டாம்பாக தான் அங்கே பயன்படுத்தப்படுறாங்க. ஒரு ஆளுமையாக வந்து ஒரு தலைவருக்கு இணையாக இங்கே வேலை செய்கிறதுக்கு அளவுக்குலாம் இங்கே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு முழு சுதந்திரத்தோட அவங்க இங்கே தன்னிச்சையாக இங்கே வேலை பார்க்குறது. எத்தனையோ பெண்கள் தங்களுடைய அரசு பணியெல்லாம் வந்து தூக்கி எறிஞ்சிக்கிட்டு சமூகத்துக்காக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. குறிப்பாக ஒடுக்கப்பட்ட பெண்கள்லேருந்து நிறைய பெண்கள் தன்னுடைய அரசு பதவியெல்லாம் தூக்கி போட்டுட்டு வந்து சமூகத்துக்காக களை பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அப்படியான பெண்களுக்கு இங்கே அதிகாரமே கிடையாது. இவங்க வாங்குறதே பொதுவாக விசிகா மட்டும் கிடையாது, பொதுவாகவே இவங்க வாங்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய சீட்டுகளோ 4 இல்லை அதிகபட்சம் 6, அதில் ஆண்களுக்கு தான் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு பிம்பம். அதுலேயும் பொருளாதாரம் வந்து முதலிடம் பெற்றுருது. அப்போ இந்த எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து பெண்களுக்கு கொடுக்குறீங்க? நம்ம ஒரு கட்சி வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் என்ன எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் பார்ட்டி அப்படின்னா தேர்தல் தான் இறுதி. அப்போ அந்த தேர்தல் நேரத்தில் எத்தனை பெண்களை நம்ம முன்னிறுத்தி அவர்களை வெற்றி பெறுவதற்கு நம்ம உழைச்சிருக்கிறோம் அப்படின்னு இருக்குல்ல, அது ரொம்ப குறைவாக இருக்குல்ல. இப்போ விசிகா மாதிரி மற்ற கட்சிகள்லாம் இருக்குல்ல, மற்ற ஐடியாலஜி பேசுகிறாங்க. இப்போ தலித்தியம் இல்லாமல் திராவிடம் பேசுகிறாங்க. அதே மாதிரி மற்ற ஐடியாலஜி பேசுகிற கட்சிகளில் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த ஐடியாலஜிலுமே கிடையாதுங்க. பெரியார் ஐடியாலஜியாக இருக்கட்டும், அம்பேத்கரியமாக இருக்கட்டும், ஈவன் மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து 50% வந்து பெண்களுக்கு வந்து சீட்டு கொடுக்குறேன், வாய்ப்பு கொடுக்குறோம் தேர்தல் நேரத்தில் அப்படின்லாம் எல்லாரும் பேசிடலாம். அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் சொல்லிடலாம். ஆனால் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த பங்கீடு இருக்கு இல்லையா, பெண்களுக்கான பங்கீடு இருக்குல்ல, பிரதிநிதித்துவம் இருக்குல்ல, அங்கே குறைவு. அது வந்து குறிப்பாக வந்து என்னை போன்றவர்கள்லாம் ரொம்ப இன்னைக்கு வந்து தந்தை பெரியாருடைய பிறந்த நாள், அதை ஒட்டி நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுனால நான் சொல்கிறேன். இன்னைக்கு தந்தை பெரியாரோட பிறந்த நாள். தந்தை பெரியாரால் கட்டமைக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு ஒரு பெண்ணால் வழிநடத்தப்படுகிறதா? முன்னணி பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க, அதில் மாற்று கருத்து கிடையாது. அங்கே ஆளுமையான பெண்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆளுமையான பெண்களுக்கு வந்து தலைவர் பொறுப்பு கொடுத்து அவர்களை வந்து களத்தில் நின்று செயலாற்ற முடியுதா? ஆனால் முடியல. பெரியாரிய கொள்கை வந்து அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுக்க மூத்திர பைய வச்சுக்கிட்டு அவர் வந்து மக்கள் பணி செய்தார். ஒரு கருத்தியல் புரட்சி பண்ணார் தந்தை பெரியார் அவர்கள். அவர் மறைவுக்கு பிறகு இங்கே எந்த அளவுக்கான ஒரு கருத்தியல் புரட்சின்னு ஒன்று இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ இங்கே நிர்வாகம் கிடையாது. தந்தை பெரியார் வழி வந்த இயக்கத்திலையுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லைன்னும் போது மற்ற கட்சிகள்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கறது? இல்லை, இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். பெண்களுக்கான உரிமை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல, திமுகவில் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. என்ன உரிமை நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க? சாதாரண உங்க தொண்டர்கள்ல இருந்து ஒருத்தரை நீங்க பிரதிநிதித்துவம் கொடுத்து நீங்க வந்து கவுன்சிலராவோ இல்லை எம்எல்ஏவோ இல்லை எம்பியாவோ ஆக்கிட்டீங்களா? ஒன்று உங்கள் கட்சியில் ஆல்ரெடி அவங்க கணவர்களோ இல்லை அண்ணன்களோ வேற ஏதோ ஒரு பொறுப்பில் இருந்திருப்பாங்க. அதுக்கு நிறைய பட்டியல் சொல்லணுன்னாலும் நான் சொல்லலாம். அது மேயர் உதாரணம், தமிழச்சி தங்கப்பாண்டியன் ஒரு உதாரணம். இந்த மாதிரி நிறைய பெண்களுடைய கணவர்கள், அவர்களுடைய அப்பாக்கள், அண்ணன்கள் அந்த கட்சியில் வந்து பங்கெடுத்திருப்பாங்க. அந்த பெண்களுக்கு தானே நீங்கள் அதிகாரத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. ஒரு எளிய பெண்கள், உழைக்கும் பெண்கள், பாட்டாளி வர்க்கத்திலிருந்து ஒரு பெண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து கவுன்சிலர் ஆக்கணும், அவங்கள வந்து எம்எல்ஏ ஆக்கணும், ஒரு அடிமட்ட தொண்டனை வந்து நீங்கள் எம்பி ஆக்கணும், எம்எல்ஏ ஆக்கணும்னு சொல்லுங்கள், வரலாறு காட்டுங்க. அப்படி ஒன்றுமே கிடையாது. உங்கள் கட்சிக்காக உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சேவை செஞ்சுக்கிட்டு இருந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை தான் நீங்கள் அரசியல் கொண்டு வந்திருக்கிறீங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமான திரும்ப வந்து அந்த ஆண்களினுடைய பெண்கள், உங்கள் கட்சியில் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் இல்லை இன்ன பிற பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஆண்களினுடைய பெண்களை தான் நீங்கள் வந்து முதன்மைப்படுத்துறீங்க. பெண்களுக்கு என்ன பஸ் டிக்கெட் ஃப்ரீயாக கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுத்ததாயிடுமா? அதே மாதிரி இப்போது இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், சிறுபான்மையினருக்கான ஒரு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அவங்களுக்கான உரிமைகளும் இங்கே தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிறுபான்மையினருக்கான அதிகாரம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிறுபான்மையினருக்கான அதிகாரம் இங்கே பகிர்ந்து அளிக்கப்படலை. ஏன்னா இஸ்லாமியர்களுக்கான வக்ஃப் வாரியம்னு ஒன்று இருக்குது, அது செயல்படுதா? நீங்கள் வந்து இந்த அறநிலைத்துறை சார்பாக வந்து முருகருக்கு மாநாடு நடத்துறீங்க. அடுத்து வேற என்னென்ன மாநாடு நடத்தணும் அப்படின்னு அந்த மாநாட்டினுடைய இறுதியில் வந்து அந்த அமைச்சர் பேசுறாரு. நீங்க வந்து இது மதசார்பற்ற ஆட்சி தானே, அப்போ சிறுபான்மையினர்களுக்கான என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது ஒரு பட்டியல் இருக்குல்ல. நீங்கள் நம்மலாம் கேள்வி கேட்டோம் அப்படின்னா நம்மளெல்லாம் வந்து வேறு வேறு பேர்களை வச்சு இங்கே பொது தளத்தில் நம்மளை அடையாளப்படுத்துகிறாங்க. நீங்கள் நாணயத்தை வெளியிடுறதுக்கு நீங்கள் வந்து பிஜேபியினுடைய முன்னணி பொறுப்பாளரை எதுக்கு தமிழ்நாட்டுக்கு வரவழைக்கிறீங்க? இது வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன், நாணயம் வெளியிடுறது வந்து மத்திய அரசினுடைய செயல்படுது. ஆனால் தமிழகத்தில் நடந்தது தமிழக அரசினுடைய விழா. தமிழக அரசினுடைய விழாவுக்கு எதுக்கு வந்து மத்திய அமைச்சர் நீங்கள் கூப்பிடுறீங்க? ரைட்டு, கூப்பிட்டீங்க. ஆர்எஸ்எஸோட பிஜேபியோட இணக்கமாக இருக்கிறீங்க. இந்த பக்கம் நீங்கள்
இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் நண்பனாக இருக்கிற மாதிரி எதுக்கு ஒரு போலியான பாவனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இஸ்லாமியர்கள் வந்து பெருவாரியாக நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றதான் என்னை போன்ற தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு வாக்கு செலுத்தினாதான் இங்கே வந்து பிஜேபி கால் ஊன்ற முடியாதுன்னு இஸ்லாமியர்கள் நம்புறாங்க. எந்த அளவுக்குங்க முன்னாடி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு பின்னாடி கூட்டு வச்சுக்கிறதுக்கு பேர் எல்லாமேவா? ஏங்க இங்கே வந்து கார் ரேஸ் தேவையா? தமிழ்நாட்டு கார் ரேஸ் தேவைங்களா? ஃபார்முலா 4 கார் ரேஸ் தேவையா? அதனால எதனா பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா? இல்லை, வளர்ச்சி ஏற்படும் தானே சொல்றாங்க. எந்த அடிப்படையில் நீங்கள் தரவு கொடுங்க. எந்த அடிப்படையில் இங்கே வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது? அதுவும் ஒரு துறை தானே, விளையாட்டு துறையிலும் செயல்பாடு நடத்தணும். இதுக்கு முன்னாடி வந்து சதுரங்க போட்டி அன்றாட கூலிகள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. சாலையோரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் அடிப்படை வசதி கூட இல்லாமல் சாலையோரத்தில் இருக்கிறாங்க. ஒதுக்குப்புறமா கொஞ்சம் காணி இடம் கூட கிடைக்காம ஒதுங்கிட்டு இருக்கிறாங்க சாலையோரத்தில். இந்த மாதிரியான மக்களினுடைய நல்வாழ்வுக்காக இந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த கார் ரேஸ்னால முதலீடுகள் ஈர்க்கப்படும்னு திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காங்க. எல்லாரும் சொல்லலாங்க, தரவு எங்குங்க? கார் ரேஸ் நடத்தினதுனால இத்தனை கோடி பொருளாதாரம் அரசுக்கு வந்து லாபம் வந்தது, இதனால இது கிடைச்சது அப்படின்னு எதனா ஒரு தரவு கொடுங்க. ஒற்றுமைப்படுத்துங்க, வேறுபடுத்தி காட்டுங்க. இது பண்ணோம் அதனால இது கிடைச்சது, இது செஞ்சோம் இது கிடைச்சது அப்படின்னு ஏதாவது வேறுபடுத்தி காட்டுங்க. ஒண்ணுமே கிடையாது. நீங்க கார் ரேஸ் வந்து யாரை திருப்திப்படுத்துறதுக்கு இது பண்றீங்க? நீங்க ஆர்எஸ்எஸ்னுடைய இங்கே தான் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்றீங்க. நீங்க வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவர் பிரதமர் அவர்களை அழைப்பு கொடுக்கறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் நேரில் போறாரு. போட்டு போக வேண்டியதானே ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லிட்டு. ஏன் போல? அதாவது இதுக்கு பின்னாடி நிறைய உதாரணங்கள் இருக்கு பிரதர். இவங்க பிஜேபியோட இணக்கமாக தான் இருக்கிறாங்க. இணக்கமாக இருக்கிறவங்க வெளியில வந்து நாங்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறோம், பிஜேபிக்கு எதிராக இருக்கிறோம்னா எந்த அடிப்படையில் பிஜேபிக்கு எதிராக இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க. எடப்பாடி அரசு கூட மத்தியில் இருக்கக்கூடிய மோடியின் ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க அவருடைய அரசு விழாவுக்கு வந்திருக்கிறாங்க. யாராவது ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்துக்கு போயிருக்கிறாங்களா? வரலாறு இருக்கா? தரவு இருக்கா? கிடையாது. நீங்க நாணயம் வெளியிட வந்தீங்க, அரசு விழாவாக கூட இருக்கட்டும், மத்திய அரசு விழாவாக கூட இருக்கட்டும், எதுக்கு நீங்க வந்து திரு கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்துக்கு போயிட்டு மரியாதை செலுத்துறதுக்காக போயிருக்காங்க? அதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு போகலையே நீங்க? மத்திய அரசு வந்து ஒரே பார்வையில இருக்கணும். மேடையில் வந்து நீங்க மேடை நாகரிகத்துக்காக பிஜேபியினுடைய மாநில தலைவரை கூப்பிட்டு முன்னாடி நிற்க வைக்கலாம், அவர்களோட இணக்கமா இருக்கலாம், மேடை நகரம் நீங்க கடைபிடிக்கலாம். அதெல்லாம் கடைபிடிச்சா நீங்க ஆர்எஸ்எஸ் இல்லை, பிஜேபியினுடைய பி டீம் கிடையாது. ஆனா நீங்க இதெல்லாம் பண்றீங்கன்னு நம்ம வெளியில வந்து சொன்னா நம்ம பிஜேபியினுடைய பி டீம்னு முத்திர குத்துறது இருக்குல்ல என்னை போன்றவர்களை. அதுதான் அநியாயம்ன்றோம். 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு திமுக தொடங்கி, 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு. பவள விழா கொண்டாடுறாங்க. மாநில உரிமைகள் மீட்போம் அப்படின்னு தான் தொடக்கத்துலேருந்து பேசிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு திமுக ஆட்சியில் வந்து மாநில உரிமைகள் மீட்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க? மாநில உரிமைகள் முதல்ல மீட்கப்படலைங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று இதில் எனக்குலாம் பயங்கர கோவம் என்னன்னா, தேசிய கல்விக் கொள்கையை வந்து நடைமுறைப்படுத்துறதுல இன்னைக்கு தெளிவாக இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கவனிச்சு பாருங்க. இந்த ஆண்டே வந்து 5ஆம் வகுப்பும் 8ஆம் வகுப்புக்கும் வந்து பொதுத் தேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அரசு கல்வியில் எந்த அளவுக்கு அஜாகரத்தனத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. சும்மா வாயிலே ஒரு அரசு வாயிலே வந்து நாங்கள் இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம்னு சொல்கிறது முக்கியமா? நீட்டு ஒழிப்போம், நீங்கள் ஒழிச்சிட்டிங்களா? நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே நீட்டு விலக்கு கொண்டு வருவோம், மத்திய அரசு கிட்ட போராடி நாங்கள் பெற்றுடுவோம் அப்படின்னு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சார நேரத்தில் சொன்னார். செஞ்சாங்களா? இன்னைக்கு 5ஆம் வகுப்பு பிள்ளைகள் 8ஆம் வகுப்பு பிள்ளைங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அதை ஒரு தயக்கத்தோடு அணுகுறாங்க. பொது தேர்வுங்கிறதே வந்து பெரிய பேர்டன்ற அளவுக்கு அந்த குழந்தைகளுடைய மனதில் வந்து ஒரு உளவியல் இருக்கு. அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு நீங்க வந்து பொது தேர்வு வச்சு அதன் மூலயமா அந்த குழந்தைங்க டிராப் அவுட் ஆகி திரும்ப குலக்கல்வி அவங்க அப்பா செஞ்ச வேலை, அவங்க அம்மா செஞ்ச வேலை, குடும்பம் பரம்பரையா செஞ்ச வேலைக்கு போகணுன்றது தானே இந்த திட்டம். அதை நீங்க வேடிக்கை தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இது காலங்காலமா இப்படியே தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாநில உரிமையை நீங்க பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? ஏதாவது ஒரு தரவு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. ஒருவேளை எனக்கு தெரியாமலாம் இருக்கலாம். நீங்க பத்திரிகையாளர் தானே. என்ன செஞ்சாங்க திமுக அரசு? கல்விங்கிறது மிகப்பெரிய ஆயுதம் இல்லை. அந்த ஆயுதத்தை இன்னைக்கு வந்து விட்டு கொடுத்துட்டு தமிழ்நாடு வந்து முன்னோடி மாநிலம் கல்வியில எல்லாத்துலேயுமே. இன்னைக்கு அது கேள்விக்குறியாக்குற இடத்துல தானே இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப பின்தங்கிய குடும்பத்துல இருந்து ஒரு பெண் வந்து நீட்ல முதலிடம் படிச்சுட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணை போயிட்டு நீங்க பேட்டி எடுக்கிறீங்க. அதுக்காக அந்த பெண் குழந்தை எவ்வளோ வந்து உழைப்பை செலுத்தியிருக்கு, எவ்வளோ மன உளைச்சலை கொடுத்துருக்கு. இயல்பா படிக்க வேண்டிய ஒரு படிப்பை, வாழ்வியலோட படிக்க வேண்டிய ஒரு படிப்பை எதுக்கு குழந்தைங்களுக்கு கட்டாயமா திணிக்கணும்னு ஒன்று இருக்குல்ல. அதை குறித்து என்னைக்காவது நீங்க பேசியிருக்கிறாங்களா? உயர்கல்வித்துறை அமைச்சர், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என்றைக்காவது வாயை திறந்து பேசியிருக்கிறாங்களா? கிடையாது. இறுதியாக ஒரு கேள்வி. இப்போது திருமாவளவன் அவர்கள் மாநாடு அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து விஜய் அவர்கள் பங்கேற்கலாம், அதிமுக பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
அது இல்லாமல் பாமகவும் பாஜகவும் பங்கேற்கக்கூடாது, அவங்களுக்கு அழைப்பு இல்லை, அது வந்து சாதி கட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாமக சாதி கட்சியா அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்கும்போது, பாமக தலித் மக்களுக்காக என்னென்ன செஞ்சுருக்காங்க, அவங்கள எம்பி ஆக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பாமக தரப்பில் சொல்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிவு எப்படி மேம் பார்க்குறீங்க, விசிகா பாமக? இல்லை, இது வந்து 2 சமூகத்துக்கான பிரச்சனையா நான் தனிப்பட்ட முறையில் நான் பார்க்கல. இது 2 நபர்களுக்கான பிரச்சனையாக தான் நான் நீண்ட காலமாக அணுகிறேன். 2வது, இந்த மது ஒழிப்பு மது குறைப்பு மாநாடு அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக எல்லா சமூகத்துக்கான பிரச்சனை தானே. அமைப்பாய் திரளுவோன்னும் போது அமைப்பாய் எல்லா சமூகம் தானே திரளணும். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சி வரக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட கட்சி. நீங்கள் பிஜேபி சொல்லுங்க, ரைட்டு, அது இந்துத்துவ சித்தாந்தம், இந்த மண்ணை இந்த மக்களை பிளவுபடுத்துவதற்கு முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள், ரைட். நீங்கள் என்னைக்கு தான் இணக்கமாவீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, பாமகவும் அந்த மாதிரி கட்சி தான், ஜாதி கட்சி அப்படின்னு சொல்கிறார். ஜாதி கட்சியாக இருந்துட்டு போட்டோம், யாரும் மனமாற்றம் அடைய வேண்டாமா? உங்களோட இணக்கமாகி இங்கே அதிகாரத்துக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாருங்க, நான் உடனே அன்புமணிக்கு ஆதரவாக பேசுகிறேன், அடுத்த நாள் நான் பாமகவுக்கு போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு உளவியலை இங்கே வந்து பரப்பிடுவாங்க. அன்புமணி அவர்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. பட்டியலினத்தவர்களும் வன்னியர்களும் தான் இந்த மதுனால வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அதனால் இந்த மது ஒழிக்கணுங்கிறது எங்களுடைய நீண்டகால அரசியல். அந்த அரசியலை இன்னைக்கு இவர் எடுத்து பண்ணுறாரு, அதனால மகிழ்ச்சி, அது எங்களுடைய அரசியல் தான், எங்களுக்கு மது விலக்கு வரணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாரு. நம்ம அது மாதிரி தான் நாங்கள் பெருந்தன்மையாக அணுகணும். நீங்கள் வரத்துக்கு விருப்பப்பட்டிருந்தா நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு மூத்தவர், நீங்கள் எங்களை வழி நடத்தக்கூடியவர். அரசியலில் வந்து எதிர் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க கூட நீங்கள் வந்து ஒரு பொது நாகரிகத்துக்காக ஒரு இணக்கமாக நீங்கள் பேசும் பொழுது, ஏன் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த மக்கள் நலனுக்காக, குறிப்பாக பெண்களினுடைய நலனுக்காக, பெண்கள் அதிகமாக இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் முன்னாடி சொன்னீங்க, உண்மைதான். அப்போ இவங்களுடைய பிரச்சனைகளை கணக்கில் வைத்து அவர்களோட இணக்கமாக போகிறதுல, 2 சமூகம் ஒன்றிணைவதில், 2 சமூகத்தின் பிரதிநிதிகள் தலைவர்கள் ஒன்றிணைவதில் என்ன குறைபாடு இருக்குது? அவர்களுக்கு ஏன் அழைப்பு கொடுக்கக்கூடாது? கொடுக்கலாமே. தொடக்கத்தில் திமுக கூட விரிசல், கூட்டணி விரிசல் வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் அவர்கள் பேசுனாங்க. இதன் பிறகு வந்து கூட்டணியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, இது ஒரு அரசியலும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எதிர்கட்சிகள் வந்து இது ஒரு சீட்டுக்காக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணுறாங்க. 2026 மது விலக்கு கொண்டு வந்துட்டா எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் ஆட்சி பிடிக்கும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் பேசுகிறாங்க. இது வந்து தேர்தலுக்காக மட்டும் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும்? இல்லை, இது வந்து கடந்த ஒரு என் புரிதலில் உடனே எல்லாம் வந்து இவங்க வந்து அரசியலில் வந்து ரொம்ப சீனியராக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களா, ரொம்ப அது மாதிரியான நிறைய கேள்விகள், முன்னுக்கு பின் உதாரணங்களை நம்மளை வந்து சுட்டி காட்டுவாங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சமீபமாக ஒரு 4-5 மாதங்களாக அவர்களுடைய நிலைப்பாடுகளில் சின்ன சின்ன பின்னடைவுகள், தயக்கங்கள் அந்த மாதிரி இருக்கிறதா நான் தனிப்பட்ட முறையில் உணர்றேன். முதல்ல வந்து கூட்டணியில் பிளவு ஏற்பட்டாலும் நான் இப்படியான ஒரு முழக்கத்தை வைப்பேன், இப்படியான கோரிக்கை வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது, ஒரு அவர் போய் சந்தித்து வந்த பிறகு கூட்டணியில் எந்தவித மாற்றமும் இல்லை, நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். அதிமுகவிலேருந்து 2 பிரதிநிதிகள் மாநாட்டுக்கு வராங்க அப்படின்னு அழைப்பு செய்தியாளர்கள் சந்திப்பில் சொல்கிறாங்க. அப்போது நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய விசிகா தொண்டர்களை திமுக வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்களேன், ஒரு கொடி ஏற்றுறதுக்கு இன்றைக்கும் பிரச்சனை. யார் பிரச்சனை பண்ணுறான்னா திமுக காரங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போ நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க. அதிகாரிகள் பண்ணுறாங்கன்ட்டு விசிகா தரப்புலன்னு சொல்கிறாங்க. அதிகாரிகள் தான் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. என்னங்க நீங்கள் திரும்ப வந்து சாதாரணமாக சொல்கிற மாதிரி இதை சொல்லிட்டு கடந்து போக முடியாதுங்க. அதிகாரிகள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க? முதல்வருக்கு இணக்கமானவர்னா அதிகாரிகள் வந்து யாருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதிகாரிகள் உடனே இவங்க சொல்லுவாங்க அதிகாரிகள் சாதி உணர்வோடு இருக்கிறாங்க. அப்போ சாதி உணர்வோடு இருக்கக்கூடிய அதிகாரிகளை ஹேண்டில் பண்ண வேண்டியது யாருடைய பிரச்சனை? காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? காவல்துறையிலையும் இருக்காங்க தானே அப்படி சொல்கிறாங்க. காவல்துறையிலும் சாதி ரீதியான மனப்பான்மை உள்ளவர்கள் இருக்காங்க. அவர்கள் நடவடிக்கை எடுத்து அவர்களை வந்து இந்த சாதி கடந்து மதம் கடந்து செயலாற்ற வைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஆட்சியாளர்களுடைய பொறுப்பு தானே. இங்கே எல்லாமே சொல்லிக்கலாம், நமக்கு தேவைன்னா நம்ம வந்து ஒரு பதில் சொல்லிக்கலாம், அவங்கவுங்களுக்கு தேவையான விதிகளை வகுத்துக்கிட்டு போகலாம். இயல்பாக வந்து விசிகாவை வந்து திமுக வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுது. ஏதோ ஒரு அழுத்தம் கொடுக்கணும் என்பதற்காக திமுகவிற்கு வந்து எதிராக பழைய வீடியோக்களை இவரை தெரியாமல், இவருடைய நாலேஜ் இல்லாமல் கண்டிப்பாக அட்மினோ ராஜா சொல்கிற மாதிரியான கதைலாம் இங்கே நடக்காது. அண்ணன் திருமா அவர்கள் வந்து சொல்லாமல் ஒரு அணுவும் நடக்காது கட்சிகளில், புரியுதுங்களா? அதனால் அவர் சொல்லாமல் குறிப்பாக அவருடைய சமூக வலைதளங்களில் ஒரு விஷயத்தை போட்டுட முடியாது, அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு தான் போட்டிருக்க முடியும். அவர் திமுக தரப்பில் நம்மளை வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுறாங்க, இவங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு
இந்த ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருந்துருக்கலாம். இது தன்னை நிலைநிறுத்திக்குவதற்காக தான். விசிகா வந்து அரசியல் காலத்தில் தங்களை நிலைநிறுத்திக்குவதற்காக, கூட்டணியில நிலைநிறுத்துவதற்காக சொல்லப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அதில் அவர் மாறுபட்டு இருக்கிறார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. Hola! Vacation to Malaysia starts from ₹24,999 only. GT Holiday. Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar.